Hello friends, welcome to Inidinidhu channel. இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசமலாய் ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரசமலாய் கிடைக்கும். இப்போ நான் அதுக்காக ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாலில் காய்ச்சி அதில் பன்னீர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பன்னீர் டைரெக்டாக கிடைக்கிது, அதை வாங்கி பண்ணுறதை விட நம்ம வீட்டிலையே செஞ்சு பன்னீர் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டிலையே பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் செய்வது எப்படி அப்படின்ற வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இதை பெர்ஃபெக்டாக பண்ணலாம். அதில் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா டிப் பண்ணி நல்லா பன்னீரை புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பன்னீரோட ஸ்மெல் நம்ம ரசகுல்லாலாம் வராது. ஸோ அதனால் நல்லா பன்னீரை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சுத்தமான துணியில், காட்டன் துணியில் வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் செய்வதற்கு கரெக்டாக இது உடனே சூடாக இருக்கும் போதே பன்னீரை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் டெக்ஸ்சர் கரெக்டாக வராது, சாஃப்டாக வராது. அதனால் பன்னீரை நான் அப்படியே வெயிட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரப்டி செய்யலாம். ரப்டி செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பன்னீர் செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ரப்ரிக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இந்த ரப்ரி செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பால் ரொம்ப திக்காகணும்னு தேவையில்லை, லைட்டாக திக்காக இருந்தாலே போதும். இப்போ இது ஸ்வீட்னஸ்க்காக 2 கப் அளவு சர்க்கரை, 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரை கரையணும். இப்போ இதில் பாதாம், முந்திரி ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் பாதாமும் முந்திரியும் நம்ம வாயில் பட்டுச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக ஒரு எல்லோயிஷ் கலர் வரும், அதுக்காக நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா பாதாம் மிக்ஸ் கிடைக்கிது, ஆச்சி பாதாம் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்கேன். அது நேச்சுரல் கலரும் கொடுக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் இது திக்னஸ் ஆகுறதுக்காக நான் அரைச்ச முந்திரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா முந்திரி ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே உங்களுக்கு பால் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். கலருக்காக நான் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மஞ்சத்தூள் சேர்க்குறனால உங்களுக்கு மஞ்சள் கலர் அந்த ஸ்மெல் வராது. ஒரு பிஞ்ச் மட்டும் போதுமான அளவு, உங்களுக்கு அதுலேயே நல்லா கலர் கொடுக்கும். ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஃபுட் கலர் எல்லோ கலர் கடையில் கிடைக்கிது, அந்த கலர் நம்ம 1 ட்ராப் 2 ட்ராப் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லோயிஷாக வரும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்ததுலேயே உங்களுக்கு நம்ம நல்லா எல்லோயிஷாக வந்துருச்சு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். இந்த நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஆஃப் பண்ணிவிட்டு ரப்ரியை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அந்த பன்னீர் நல்லா செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதை நல்லா உதுத்து விட்டுக்கணும். இது மெயின் ப்ராசஸ் இதில் இதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த பன்னீர் ஒரு கோதுமை மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். இது பிசைகிறதுல தான் இது டிப்ஸே இருக்குது. நல்லா ரசகுல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கிறது இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பரில் நல்லா உறிஞ்சி வந்துடும். தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா திரட்ட வராது. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டிஷ்யூலேயே நிறைய தண்ணி வந்திருக்கு. இப்போ நல்லா எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அமுக்கி தேய்க்கணும்.
ஒரு 10 நிமிஷம் போல் இதை நல்லா வந்து அமுக்கி மாவு வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்டாக ரசகுல்லா வந்து கிடைக்கும். இது வந்து பன்னீர் வந்து உதிரியாக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இது பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வந்து நான் அமுக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதையும் சேர்த்து நல்லா அமுக்கி எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு. நல்லா நசுக்கி ஒரு 10 நிமிஷம் போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கிறோம். எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக மைதா இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக நம்மளுக்கு மாவு கிடச்சிருச்சு. இப்போ இதில் சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இதில் மாதிரி கையில் உருட்டி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம், தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் எல்லாத்தையும் தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுகர் சிரப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை, 4 கப் அளவு தண்ணி. இதுதான் வந்து கரெக்டான பதம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணியாக ஆகிடும், ரசகுல்லா வந்து சாஃப்டாக கிடைக்காது. அதனால் இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். 1.5 கப்பு சர்க்கரைக்கு 4 கப் அளவு தண்ணி. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். பாகுபதம் வரணும்னு தேவையில்லை. ஒரு தடவை கொதித்து அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சால் மட்டும் போதும். இது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டு இந்த சைடும் நம்ம வேக வைக்க போகிறோம். அதே சர்க்கரை பாகு கரெக்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக வந்து இந்த இது எல்லாத்தையுமே வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். டோட்டலாக ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பன்னீர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாருங்கள், நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே நீங்கள் ரசகுல்லாவாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரப்டியில் போடலாம். பிளேட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கப்பில் வைக்க போகிறீங்களோ அந்த கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து ரப்டி செஞ்சுருக்கோம். அந்த ரப்டி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறின ரப்டியை இதில் ஊற்றிக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம பன்னீர் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையே அப்படியே சூடோடு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் விட்டிங்கன்னா அந்த சுகர் சிரப் வந்து கட்டி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பன்னீரெல்லாம் எடுத்துடலாம். பன்னீர் எடுத்து இந்த ரப்டியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் கூட நல்லா தாங்கும். அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன்.